தேனி பாப்பா. இனி இவதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்து முல்லை. எல்லாருக்கும் வணக்கம். போதுமாங்க? போதும். கதிரு, குமரேசன் மாமா திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காரு. எப்பன்னு என்னட்ட சொல்லவே இல்லை. அவரோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிருந்தாரு. அதான் பார்க்க போயிருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு கிளம்பி வந்துடுவாரு. காரைக்குடிக்கு போனாலே 100 தடவை எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாரு. திருநெல்வேலிக்கு போயிருக்காரு, என்னட்ட சொல்லவே இல்லை பாருங்க. உன்கிட்ட சொல்லிட்டு போனான்னு நினைச்சுக்கிருந்தாரா? நீ வேலை இருக்கிற வெளியில போயிட்டியா? அப்புறம் நீ வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு போல. ஓ, அப்ப நேத்தே போயிட்டாரா? ம். ஐயோ அண்ணே, குமரேசன் மாமா கடையில இருக்காருன்னா நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய், ஜீவாதான் கடை போயிருக்கீங்களா? அப்புறம் என்ன பதறது? அதுவும் இல்லாம சரவண வேற இருக்கேன். ஜீவா அண்ணனா? ஜீவா அண்ணன் எங்க கடையில இருக்கு? அப்புறம் அவன் வீட்டுலதான் இருக்கானா? ஆளைய காணோம். அண்ணே, ஜீவா அண்ணன் குமிழி கிளம்பி போயிடுச்சு. கும்பலிக்கா? அங்க எதுக்கு போனா? அங்க இருக்குடா போனியா? நீங்க தானே அங்க போய் ஏலக்காய் பரியெல்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்க. இல்லை, நான் போகணும்னு சொன்னேன்டா. ஜீவாவை கிளம்பி போக சொன்னேன். தெரியல, ஆனா அண்ணன் கிளம்பி போயிடுச்சு. என்னடா ஏன்ட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்பி போயிருக்கேன்? இது என்னன்னு தெரியல. என்ன தெரியலையா? இல்லை, நான் அவனை போவே சொல்லியடா. குமுளிக்கு போற வேலை இருந்துச்சு, அதனமும் உண்மைதான். அது ஒன்றும் அடிச்சது வேலை கிடையாது. அதுவும் நான் தாண்டா போறேன்னு சொல்லிக்கிருந்தேன். தெரியலண்ணே. ஜீவா அண்ணன் காலையில பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. அண்ணன் கிட்ட சொல்லிரு, நான் கும்பலி போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிச்சு. ஓஹோ, இப்பெல்லாம் சொல்லாம போலாம் போக ஆரம்பிச்சிட்டானே. இல்லை, இவளுக்கு நான் வேண்டிய சொன்னேன்னு இது அவசர வேலை கிடையாதுண்டு. எதுக்காக இப்படி அவசர அவசரமா கிளம்பி போனேன்? ஜீவா மாமா ஏற்கனவே இந்த வீட்டுல வருத்தமா இருந்தாங்க மாமா. அதனால கிளம்பி போயிருக்காளோ என்னமோ. ஏப்பா முல்ல, வருத்தமா இருந்தா உடனே சொல்லாம போலாம கிளம்பி கும்பலிக்கு போகணுமா? என்னப்பாவே? அதானே, இது என்ன புது பழக்கம்? மூர்த்தி கிட்ட கூட சொல்லாம வெளியே போறது. என்னடா கதிர் இதெல்லாம்? தெரியலம்மா, நான் போறேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபோன் மட்டும் தான் பண்ணுச்சு. நான் பதில் கேட்கறதுக்குள்ள போனை வச்சிருச்சு. என்ன மாமா இது? வருத்தமா இருந்தாலும் இப்படியா சொல்லாம போறது? இந்த மாதிரி எல்லாம் ஜீவா பண்ணதே இல்லையே. எல்லாமே இந்த வீட்டுல புதுசு புதுசா தாண்டி நடக்குது. என்னத்த சொல்றது நான் அவன்கிட்ட? இல்லை கண்ணா, வேடிக்கை வதுக்கே இருக்காதரா. அவனுக்கு ஒரு போன் பண்ற. போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, நம்ம போன் பண்ண எடுக்கூடாது ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா என்னடா? அண்ணே, ஒருவேளை சார்ஜ் இல்லையோ என்னமோ. இல்லை, சும்மா